ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சம்பா ரவையில வெஜிடபிள்ஸ்லாம் நெறைய போட்டு உப்புமா. என்னோட வெர்ஷன்ல சம்பா ரவை உப்புமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ரவைய ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, முந்திரி இது 2ம் கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த சேர்த்து நல்லா ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கின உடனே கூடவே பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இந்த டைம்ல இஞ்சியை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க, இல்ல துருவியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி தான் இந்த உப்புமாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேக வச்சிருக்கிற பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்தா சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுங்க. இது காலையில பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர், ஸ்நாக்ஸ்க்கு கூட சூட் ஆகும். ட்ரை பண்ணுங்க.